ரட்சிக்கப்பட்ட நமக்கு, பரிசுத்தவான்களுக்கு பார்த்தீங்கன்னா, தேவனே என்னை காப்பாற்றும், உம்மை நம்பி இருக்கிறேன், என் நெஞ்சமே நீ கர்த்தரை நோக்கி தேவரீர் என் ஆண்டவராய் இருக்கிறீர், என் செல்வம் உமக்கு வேண்டியதாயிராமல் பூமியுள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்மாக்களுக்கு அது வேண்டியதாய் இருக்கிறது என்று சொன்னாய். அந்நிய தேவனை நாடி பின்பற்றவர்களுக்கு வேதனை பெருகும். அவங்க செலுத்துகிற இரத்தபான பலிகளை நான் செலுத்த மாட்டேன். அவர்கள் நாமங்களை என் உதடுகளினால் உச்சரிக்கவும் மாட்டேன். கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. கர்த்தர் உங்களுக்கென்று, ரட்சிக்கப்பட்ட உங்களுக்கென்று சுதந்திரத்தை வைத்திருக்கிறார். நேர்த்தியான இடத்துல சிறப்பான சுதந்திரத்தை வைத்திருக்கிறார். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் கற்பத்தின் கனி அவரால் கிடைத்த பலன்னு சொல்லப்பட்டிருக்கு. பிள்ளைகளை சுதந்திரம்னு சொல்றாரு. அதே போல என்னைக்கேல ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை சொந்தமா கொடுப்பேன்னு சொல்றாரு. ஆபிரகாமை அழைத்து அவன் போகுமிடம் இன்னதென்று அறியாமல் போன பொழுது, அவன் கானான் தேசத்துக்குள்ள போறப்ப ஓரடி நிலம் கூட அவனுக்கு சொந்தமா ஒருவனும் கொடுக்காமல் இருக்கையில், அவர் கிழக்கையும் மேற்கையும் வடக்கையும் தெற்கையும் பாரு, நீ பார்க்கிற பூமி முழுவதையும் நீ நடைந்து திரிகிற உன் கால் மிதித்த எல்லா இடத்தையும் உனக்கும் உன் சந்ததிக்கும் கொடுப்பேங்கிறார். கர்த்தர் பெரியவர், பெரிய சுதந்திரத்தை வைக்கிறார். அதனால நம்ம அவருக்கு ஏற்றா போல நம்ம எண்ணங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். கர்த்தர் எனக்கென்று சுதந்திரம் வைத்திருக்கிறார், எனக்கென்று வாழ்க்கையை வைத்திருக்கிறார், எனக்கென்று வீடை வைத்திருக்கிறார், எனக்கென்று நிலத்தை வைத்திருக்கிறார், எனக்கென்று பொருளாதாரத்தை வைத்திருக்கிறார். அவர் கொடுக்கிற சுதந்திரம் நிச்சயமா என் வாழ்க்கையில பலிக்கும் என்று விசுவாசிக்க வேண்டும்.